இந்த அடி என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு. இந்த அடி என் கழுத்துல இருக்கிற தாலி மேல கை வச்சதுக்கு. இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி யோசிச்ச உன்னை வெட்டி நானே பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. பாரதி விடுங்க, இனிமே அவன் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுறேன். என்னது, ரூமுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்கு? இவனை விட்டா உள்ள இருக்கிறவங்களெல்லாம் பாத்துருவான் போல இருக்கு. ஏதாவது பண்ணி இவனை டைவர்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி துரக்கோட போன்ல பேசிட்டு இருந்தவங்க இருப்பாங்களோ? அதான் போன் அவன் தூக்கி போட்டிருப்பானோ? சார் விடுங்க சார். சார் சார் கையெடுங்க சார். சார் விடுங்க சொல்றல. சார் பாரதி, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கி காட்டுறேன். அப்படி பண்ணலன்னா நான் துரையே கிடையாது. ஆதி, நீ இரு. டேய் ஆதி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன எப்படியா 4 செவுத்துக்குள்ள அடிச்சு வச்சலான்னு பாக்குறியா? ஏய், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் வெளியே வருவேன்டா. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஏய், அப்புறம் என்னடா? அப்புறம் இப்பவே பார்க்கலாம்டா. என்ன ஆதி இது? அவன் வேணும்னே உன்னை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்காக நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். நீ அது தெரியாம கோவப்படுற? இவெல்லாம் ஒரு ஆளா? இங்க பாரு, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதா அவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இந்த ஒரே ஒரு ஆதாரம் போதும். இத வச்சு அவன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு அவனை வாழ்க்கை பூரா ஜெயில வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. யோ போலீஸ், எப்படி 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 என்ன என்ன வாழ்நாள் பூரா ஜெயில உட்கார வைக்க போறியா? இந்த பேய் கதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறதா நினைக்காதனா? அடியே, இன்னும் 2 நாள் நான் இந்த ஜெயில விட்டு போறேன். பாக்குறியா? பெருசா பேச வந்துட்டான். துரை யாருன்னு உங்களுக்கு அப்பப்ப புரிய வைக்கணும் போல இருக்கு. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை?
ரொம்ப பேசுன போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏய் தொர்றா பக்கம். ஏய் ஏய் வா. யோ முடியா. கண்டிப்பா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்துகிட்டு யாரோ எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஆதி சந்தேகப்பட்டது தெரிஞ்சுதான் வேக வேகமா அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அப்பதான் இந்த கம்மல் கழண்டு விழுந்திருக்கணும். அப்போ துரைக்கு பின்னாடி இருக்கிறது யாரோ ஒரு லேடி. அந்த லேடி தான் துரைக்கும் மித்ராவுக்கும் பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. இந்த கம்மல் கூட அந்த லேடியோடதா தான் இருக்கும். யார் அந்த லேடி? பாரதி, ஆ கிளம்பலாமா? ஆ ஓகே சார். போற வழியில ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல ஒரு பேண்டேட் மட்டும் வாங்கிக்கலாம். பேசாம ஹாஸ்பிட்டலே போயிட்டு போயிடலாமே. இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க போலாம். ஆ மித்ரா, துரை சொன்னா நாங்க போனது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? உண்மைதானா? ஆதி போலீஸோட அங்க வருவான்னு ஐயோ நான் நினைச்சு கூட பாக்கலனா. அது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு அந்த பாரதி எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நல்ல வேலை, 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சதுனால இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. பவானி தானா? அட்டென்ட் பண்ணு. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசி நிமிஷத்துல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆமா மேடம். கொஞ்சம் ஏமாந்துருந்தா எல்லாரும் மொத்தமா மாட்டியிருப்போம். பவானி, எனக்கு உன் கம்மல் மிஸ் ஆனது நினைச்சா தான் ஒரே டென்ஷனாவே இருக்கு. மேடம், சார் என்ன சொல்றாரு? கமல் மிஸ் ஆயிடுச்சா? ஆமா மித்ரா, ஆனா அதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில் அந்த துரை மாட்டிக்கிட்டான். ஐயரு மந்திரம்னு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி அவனே வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டான். அவன் வேற ஏதாவது வாயகையை திறந்து உளறிடுவானோன்னு பயமா இருந்தது. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். மேடம், நீங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம். துரைக்கு வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா விசுவாசி தான். நம்ம யாரையும் கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டான். பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணனு அவனே சொல்லிடுவான். அப்படி சொன்னா சந்தோஷம்தான். ஆனா மித்ரா, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தா சரியா வராது. உங்க கல்யாண விஷயத்த லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே தப்பு தப்பா ஆயிடும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் உன் பாட்டியை வச்சு உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடக்க ஏற்பாடு பண்ணு. என்ன சுதாகர், நீங்க தானே வீட்டுல பெரிய மனுஷன், பார்த்து சீக்கிரமா பேசி முடிவு பண்ணுங்க. ஓகே மேடம்.